வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா அருகே செல்லும் என்று கணிப்பு. மும்பையில் தொடரும் வெள்ள பாதிப்புகள். சுரங்கப்பாதைகளை மூழ்கடித்த வெள்ளம். சில பகுதிகளில் மரங்கள் விழுந்து வாகனங்கள் சேதம். மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் பகுதியில் அபாய அளவை நெருங்கும் பஞ்சகங்கா ஆறு. மும்பை கோவா நெடுஞ்சாலையை மூடிய வெள்ளம். தத்தளித்தபடி சென்ற வாகனங்கள். மும்பையில் கனமழையால் விமான சேவை பாதிப்பு. 4 விமானங்கள் ரத்து. வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்ட 13 விமானங்கள். குஜராத்தில் தொடர் மழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். சாலைகளில் படகு போக்குவரத்து. நீச்சல் அடித்து சிறுவர்கள் உற்சாகம். விடுமுறை தினத்தை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இதமான சூழல் நிலவும் நிலையில் அருவிகளில் குளித்து உற்சாகம். தமிழ்நாட்டில் வரும் 11ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை மிதமான மழை பெய்யும் என அறிவிப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என கணிப்பு. கர்நாடகாவின் மேகதாது பகுதியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் ஆய்வு. அணை கட்டுவதற்கான அளவீட்டு பணியை கர்நாடகா தொடங்கியதாக புகார். சென்னை திருவேற்காட்டில் திருமண நிகழ்வில் ஒன்றாக பங்கேற்ற உதயநிதி, சீமான். திமுக தலைமை நிலைய செயலர் துறைமுகம் காஜா இல்ல திருமண விழாவில் இருவரும் ஒன்றாக பங்கேற்பு. சிலர் சோஃபா வந்தவுடன் தங்களை விட்டு சென்று விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்த அரசியல் பேரிடர் காலத்திலும் தமிழ்நாட்டை திமுக காக்கும் என உறுதி. இன்றைக்கு நாட்டில் என்ன நடக்குது என்பதை நீங்க அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்ன நடந்தாலும் இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் அரசியல் பேரிடர் காலம் ஏற்பட்டுள்ளதாக கூறிய உதயநிதிக்கு தாவேக பதில். திமுக ஆட்சி காலம் முழுவதுமே தமிழக அரசியல் மற்றும் தமிழக மக்களுக்கு பேரிடர் காலம் என விமர்சனம். அதிமுகவை சமயம் பார்த்து அழிப்பதற்கு முதல்வர் விஜய் அதிக கவனம் செலுத்துவதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் சாடல். ஐயா எடப்பாடி அவர்கள் கட்டி காத்து வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சமயம் பார்த்து அழிப்பதற்கு அதிரடி ஆஃபர்களை அள்ளித்தளித்து அதிக கவனம் செலுத்துகிறாரோ என்ற சர்ப்ரைஸும் தொடர்கிறது. குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தனக்கு புரியவில்லை. ஆளுநரிடம் எதிர்க்கட்சிகள் புகார் அளித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் செங்கோட்டையன் பதில். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவிற்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை, அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள்.
எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலபஸிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசிடம் வாகன ஓட்டுநரை கைது செய்தது காவல்துறை. ஆளுநர் மாளிகைக்கு பொதுமக்களை அழைத்து போட்டி அரசாங்கம் நடத்த முயற்சி நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் விமர்சனம். ஆளுநர் நடவடிக்கையை அரசும் முதல்வரும் தடுத்து நிறுத்த சட்ட நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அமைச்சரவையில் தாவேக அளித்துள்ள பிரதிநிதித்துவம் ஒரு சமூகத்துக்கானது என கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. தேவேந்திரர்கள் அருந்ததியர்களுக்கு கிடைக்க வேண்டிய 6 இடங்கள் எங்கே என்றும் கேள்வி. பட்டியலின மக்களுக்கான அதிகாரத்தை நாங்க எத்தனை 8 அமைச்சரை கொண்டு வந்திருக்கோம். 8 பேருக்கு 1 லட்சம் ரூபாயில வேலை கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். தூத்துக்குடி, தென்காசி இந்த மாவட்டங்களில் தேவேந்திர வேளாளர்கள் அடர்த்தியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 6 பேரை கொடுத்துக்கிறாங்க. அதே போல மேற்கு மாவட்டங்களில் அருந்ததியர் கம்யூனிட்டி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே கொடுத்துக்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பே மனம் புண்பட்டதாக மதிமுக பொதுச்செயலர் வைகோ பேட்டி. திமுகவுக்கு உள்ளுக்குள் வஞ்சம் இருந்ததாகவும் குற்றச்சாட்டு. உதயசூரியனில்தான் நிற்க வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டோம். திமுக மீது மதிமுக பொதுச்செயலர் வைகோ குற்றச்சாட்டு. உயர்கல்வித்துறையில் RSS சித்தாந்தத்தை புகுத்த பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நாளை நடைபெறும் செயற்குழு கூட்டத்துக்கு பின் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் மாணிக்கம் தாகூர் பேட்டி. ஆந்திராவில் ஜூனியர் NTR நடிப்பில் உருவாகும் படத்தில் வரலாற்றை திரித்துள்ளதாக புகார். முருகன் வடபுலத்தில் பிறந்தவர் என்ற கருத்துருவாக்கத்துடன் படம் உருவாகுவதாக குற்றச்சாட்டு. முருகன் வரலாற்றை திரித்து தமிழர்களை இழிவுபடுத்தினால் கடும் எதிர்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சீமான் எச்சரிக்கை. கலை என்ற பெயரில் வரலாற்று திரிவுகளை உண்மை என கட்டமைக்க முயல்வதாகவும் கண்டனம். மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாயாக கட்டாயம் உயர்த்தி வழங்கப்படும். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் தகஜேஸ்வரி உறுதி. உங்களுக்கு பழைய மாதிரி கண்டினியூவா அந்த 1000 பணம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். 2500 பணம் கொடுக்கறதுக்கும் அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம எல்லாமே ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு தான் வரோம். நீண்ட ப்ராசஸ் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக உறுதியாக 2500 பணம் உங்களுக்கு வழங்கப்படும். திருவாரூர் மாவட்டத்தில் புதிய உச்சமாக 9,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். 2,289 கோடி ரூபாய் விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியர் விளக்கம். தென்காசி மாவட்டம் மலையடிப்பட்டியில் 2500 ஆண்டுகள் பழமையான செங்கல் படிக்கிணறு கண்டுபிடிப்பு. காரிசாத்தான் மலையடிவாரத்தில் புதைந்திருந்த சங்ககால ரகசியம் வெளிச்சத்துக்கு வந்தது. தாம்பரம் GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல். ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பெருநிலையத்தில் அலைமோதிய கூட்டம். முருகனின் 6ஆம் படை வீடான மதுரை பழமுதிர்ச்சோலையில் குடமுழுக்கு விழா. திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. சென்னை புனித தோமையார் மலை பேராலய பெருவிழா. தேர்பவனியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. சாட்சியாய் மரித்த புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மலையன் அழைக்கப்படுவாய் திருத்தூதே, எங்கள் தோய புகழ் நீதம் வாழ்க 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 தோமாவே.
மதுரை வெள்ளக்கல் குப்பை கிடங்கில் தீ விபத்து. குப்பை கிடங்கில் சிக்கிய 5 பேர் பத்திரமாக மீட்பு. பிரதமர் நரேந்திர மோடி நாளை முதல் 6 நாள்கள் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம். இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளுக்கு செல்கிறார். உத்தரப்பிரதேச தேர்தலை முன்கூட்டியே நடத்த பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தொகுதி மறுசீரமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிய சூட்டில் தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு. உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு பகுஜன் அரசியல் வியூகம் வகுக்கும் எதிர்க்கட்சிகள். பிற்படுத்தப்பட்டோர், தலித், முஸ்லிம் ஓட்டுகளுக்கு குறிவைக்கும் சமாஜ்வாடி, காங்கிரஸ் கூட்டணி. இன்ஸ்டாகிராமில் சிறார் பாலியல் காட்சிகள் கொண்ட விளம்பரங்கள், பதிவுகளை நீக்க அரசு உத்தரவு. விரிவான விளக்கம் கேட்டு தாய் நிறுவனமான மெட்டாவுக்கு மத்திய மின்னணுவியல் அமைச்சகம் நோட்டீஸ். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம். குடிநீரை மற்ற தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்றும் பெங்களூரு குடிநீர் வாரியம் எச்சரிக்கை. 250வது சுதந்திர தினத்தை ஒட்டி அமெரிக்க விமானப்படையின் சிலிர்ப்பூட்டும் சாகசங்கள். வானை வண்ணமயமாக்கிய வான வேடிக்கைகள். அமெரிக்கா எப்போதும் முதன்மையான நாடாகவே இருக்கும், ஒருபோதும் வீழாது. அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின விழாவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரை. காமேனியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்றவர்கள் சிந்துவது போலி கண்ணீராக கூட இருக்கலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சனம். அமெரிக்கா ஈரான் இடையே ஜூலை 11ஆம் தேதி மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை. பாகிஸ்தானில் நடைபெறும் என சவுதி அரேபிய ஊடகம் தகவல். ரஷ்யாவும் யுக்ரைனும் தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தின. எண்ணெய் ஆலைகள், மின் உற்பத்தி ஆலைகள், வாகனங்கள் மீது மாறி மாறி தாக்குதல். அமெரிக்க அதிபருடன் ரஷ்ய அதிபர் புட்டின், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தனித்தனியே தொலைபேசியில் நீண்ட நேரம் பேச்சு. ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டு அமைதிக்கான தீர்வு காண ட்ரம்ப் வலியுறுத்தியதாக தகவல். சீனா மற்றும் ரஷ்ய கடற்படைகள் நாளை முதல் கூட்டு போர் பயிற்சி. பிராந்திய பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணும் வகையில் நடவடிக்கை. பாகிஸ்தானில் குழந்தைகளின் தொப்புள் கொடியை கடத்த முயன்றதாக 5 பேர் கைது. மருத்துவ சிகிச்சையில் பயன்படுத்துவதற்காக கடத்தலில் ஈடுபட்டதாக தகவல். ரோபோட்டுகளை ஏற்றுமதி செய்வதில் சீனா புதிய சாதனை. ஆண்டின் முதல் 5 மாதங்களில் 150 நாடுகளுக்கு சுமார் 1 கோடி ரோபோட்டுகள் ஏற்றுமதி. ஸ்பெயின் நாட்டில் LGBTQ+ சமூகத்தினர் பேரணி. உரிமைகள், சமத்துவத்தை வலியுறுத்தி முழக்கம். பின்லாந்து நாட்டில் மனைவியை சுமந்து கொண்டு தடைகளை தாண்டும் சர்வதேச ஓட்டப்பந்தயம். 61 வயதான டெஸ்டோ மியாட்டினான் 9வது ஆண்டாக சாம்பியன். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் பராகுவேயை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது பிரான்ஸ். தங்கள் அணி முன்னேறியதை கொண்டாடி மகிழ்ந்த ரசிகர்கள்.
நீண்டகால தோழி கௌரி ஸ்பிராட்டை கரம் பிடித்தார் பாலிவுட் நடிகர் ஆமீர் கான். மும்பையில் நடைபெற்ற நிகழ்வில் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் என சுமார் 150 பேர் மட்டுமே பங்கேற்பு.